Hey folks, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம கூட அப்பாச்சியோட 310 RR தான் நம்ம கூட இருக்குது. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ஆக்சுவலாக இந்த வண்டி நடந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபேசினேட்டிங் எல்இடி லைட்ஸுங்க. உண்மையிலே சொல்லலாம் இந்த எல்இடி லைட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கலர் காம்பினேஷனில். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து பில்ட் டு ஆர்டர் யூனிட். இதை வந்து கஸ்டம் வேரியன்ட் அப்படின்றதுனால வந்து நமக்கு டிவிஎஸ் அதை கொடுத்துருக்காங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ஸோ யூனிக்காக ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிவிஎஸ் அரையை வச்சு கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் சீக்கர் வந்து இதோட ஹெட்லைட்ஸ் சொல்லவே தேவையில்லை, செம்ம பிரைட்டாக இருக்குது. பார்த்த உடனே வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இதோட டயர்ஸ், இது 110 செக்ஷன் டயர், ரேடியல் டயர்ஸ் அண்ட் ரெட் கலர் வீல்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு மிஷ்லின் டயர்ஸ். கிரிப்பு சும்மா செம்மையாக இருக்குது. அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா த ஷார்ப்பான 300 mm பிரேக்ஸ், 4 பிஸ்டன் கேலிபர்ஸோட பைப்ரேவோட பிரேக். இது டாப் நாச், அடித்த உடனே நிற்குது. பட் ரியரில் கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்காங்க, அதை நான் ரியரில் சொல்கிறேன். ஸோ இந்த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி ரியல் வேர்ல்டு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ அப்படி நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா 43 mm கோல்டன் கலரில் ஃபினிஷ் பண்ண யூஎஸ்டி ஃபோக்ஸ். ஓ மை காட், என்ன சொல்கிறது. அதுக்கு அப்படியே உள்ளேயே நமக்கு வந்து ரேடியேட்டர் ப்ளஸ் ரேடியேட்டர் கார்டே வந்துடுது. இது ரேடியேட்டர் கார்டோட இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம்னா இப்போ ரீசெண்டான ஒரு அப்டேட் அப்படின்னா இந்த வெங்க்லெட்ஸாக டிசைன் ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சாக வந்து இந்த விஷயம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. லைக் இந்த ரேஞ்சில் இருக்க மற்ற பைக்ஸில் வந்து இந்த விஷயம்லாம் கிடையாது. அண்ட் இந்த விங்லெட்ஸ் வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னா அஃப்கோர்ஸ் கிடையாது தான். ஏன்னா இது வெறும் 310cc தான், இட்ஸ் நாட் அ சூப்பர் பைக். பட் ஸ்டில் இது பார்க்க இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பெரிய பைக் அப்படின்ற ஒரு ஃபீலை டெஃபினட்டாக கொடுக்கவே செய்யுது. ஆக்சுவலாக அந்த விண்ட்ஷீல்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம டக் பண்ணி உட்காந்தோம் அப்படின்னா விண்ட் பிளாஸ்ட் லிட்ரலி 0 தான். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டிவிஎஸோட லோகோ, நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் பயோஎல்இடி டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பேஜிங் அண்ட் இந்த ஸ்டிக்கரிங்ஸ் ரேசிங் சின்ஸ் 1982. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா ஸோ சைடில் பாருங்கண்ணே பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ 310 RR ஃபேன்ஸ், ட்ராப் யூ கமெண்ட்ஸ் ஆன் திஸ். எனக்கு இந்த கலர் ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக நம்ம மாட் பண்ணுற விஷயத்த டிவிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் இஸ் கிளியர் கிளட்ச் கேஸ் காய்ஸ். சீரியஸ்லி ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் ஷோ யூ தட். பாருங்க, பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக 24 FPS ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி உங்களுக்கு இந்த ஸ்லோவாக தெரியலாம். பட் சீரியஸ்லி இதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அண்ட் டிவிஎஸ் ரேசிங்கோட பேட்ஜிங், ஓ மை காட். ஸோ சைடில் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். சீரியஸ்லி என்னால் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மிஷின், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிசைன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த கலர் காம்பினேஷனோட கஸ்டம் தீமோட பக்காவாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ப்ரோ கிட் இன்ஸ்டால் பண்ணது. இதில் உங்களுக்கு வந்து கிக் ஷிஃப்டர் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ டைனாமிக் கிட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த அட்ஜஸ்டபிள் ஃபோக்ஸ் அண்ட் எல்லாமே கிடைக்கிது. சீட் ஹைட் 800 mm, ஒரு அக்சசபிளான சீட் ஹைட் தான். எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹைட்டான வண்டி அப்படின்றது இதுவே இல்லை. பின்னாடி எக்ஸாஸ்ட் கேன், இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பெருசாக ஃபீல் ஆகுது. நான் இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக், பேசிக்காக பர்ஃபார்மன்ஸ் பைக்னாலே வந்து வெயிட் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. பட் இதோட எக்ஸாஸ்ட் கேன் மட்டும் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தோணுது. ஸோ வாட் யூ திங்க், அதை நீங்களே சொல்லுங்கள். அண்ட் யா, ஸ்விங் ஆர்ம், அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ரியலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க சொன்னல. ரியரோட பிரேக் ஆக்சுவலாக வந்து 240 mm. பட் கேலிபர்ஸ் வெறும் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ் தான். அட்லீஸ்ட் ஒரு டோல் பிஸ்டன் கேலிபர்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கலாம். அது ஏன் அவங்க கொடுக்கல அப்படின்னு தெரியல. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம். நம்ம அப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா டயர்ஸ் விச் இஸ் 17 வீல்ஸில் 150 செக்ஷன் டயர்ஸ், தட் ஆர் 17 அண்ட் ரேடியல் டயர்ஸ் தான். அண்ட் இதுவும் மிஷ்லின் டயர்ஸ், சொல்லவே வேணாம், கிரிப் அப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலாக வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ். இந்த வண்டியில் ஃபுல்லாமே ஆல் எல்இடி செட்டப் தான். அண்ட் இது எக்கச்சக்க ஃபீச்சர்ஸும் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா ஸோ டயர் ஹேங்கர் நமக்கு இங்கே வந்துடுது. அண்ட்
பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் அண்ட் ரைடருக்கான ஃபுட் ரெஸ்ட். இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப லீன் ஆங்கிள் ட்ரை பண்ணுறப்போ வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் தேயுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி ஆறாவது 3 டைம் நீங்கள் யாராச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், புது பையர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பில்லியனோட சீட்டிங் இது ஒரு ஜோக், இதை பற்றி நான் பேசலை. ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். இதில் வந்து நான் பில்லியன் கம்ஃபர்ட்டை எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைடர் ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படின்னா எஸ், ரைடர் ஹேஸ் இனஃப் ஸ்பேஸ். இந்த கொஞ்சம் ஹார்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஓகே தான், பட் லாங் ட்ரைவ் அப்போ வி ஹாவ் டு டேக் சம் பீரியாடிக்கல் பிரேக்ஸ். அண்ட் ஃபியூல் டேங்க் அப்படின்னு வர்றப்போ இது வந்து ஒரு 11 லிட்டர் ஃபியூல் டேங்க்ஸ். இதோட எக்ஸ்பெக்டட் மைலேஜ் ஒரு 35-36 மேக்ஸிமம். அண்ட் இது ஆக்சுவலாக வந்து ப்ரோ கிட், ஸோ குவிக் ஷிஃப்ட்டில் வந்துடுது. எஃபோர்ட்லெஸ் அது ஒர்க் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் நம்மளால் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ப்ரீலோட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லி கஸ்டமைஸுக்கு நமக்கு வந்து டைனமிக் கிட் தான் போகணும். ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட என்ஜின். த ரிவர்ஸ் என்க்ளைன் 310cc BMW என்ஜின். 2024க்கு முன்னாடி வந்த வெர்ஷனில் வந்து பவர் ஆக்சுவலாக வந்து 33 PS அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலாக வந்து இப்போ கம்ப்ளீட்டாக பூஸ்ட் பண்ணி 38 கிட்டக்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் டார்க்கும் அரௌண்ட் 29 சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் ரைட் பை வயர் த்ராட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த்ராட்டில் அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது. அண்ட் இதில் வந்து 2 ஃப்ரேம் வந்துடும், லைக் மெயின் ஃப்ரேமோ சப் ஃப்ரேமோ. ஸோ பின்னாடி மட்டும் அடி வாங்கினாலும் இல்லாட்டி முன்னாடி மட்டும் அடி வாங்கினாலும் அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்மளாம் வந்து ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஸ்விட்ச் கேஸ். அதுக்கு வரேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். எஸ், உங்களுக்கு விசிபிளாக தான் இருக்குது. எஸ், இது ஆக்சுவலாக வந்து ஒரு வெர்டிகலி மவுண்டட் TFT. ஏன்னா மற்ற பைக்கில் உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், இது வந்து ஆக்சுவலாக வெர்டிகலாக இருக்குது. ஸ்விட்ச் கியரோட குவாலிட்டி வந்து ரொம்ப டாக்டைலாக இருக்குது. லைக் ஒவ்வொரு விஷயம் நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து எனக்கு அந்த ஃபீட்பேக் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் இதிலே வந்துடுது. கியர் இண்டிகேட்டர், RPM மீட்டரு, இன்ஜின் ஹீட்டிங்காக இருக்கட்டும், லேப் டைமர் மேலே பார்த்துக்க முடியும், டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கோம், ஃபியூல் ரேஞ்ச் ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் டு எம்டியும் ஆக்சுவலாக இந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்துடுது. அண்ட் இன்ஜின் செக் லைட்டாக இருக்கட்டும், ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் பேட்டரி லோ இண்டிகேஷன் வார்னிங். இது ஆக்சுவலாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் இதை வந்து ஆன் ஆஃப் நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹை பீம், லோ பீம், பாஸ் அண்ட் ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் இங்கே வந்துடுது. ஓகே, இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சுவிட்ச் கியர்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. சிட்டிங் என்டர் தான் வந்து உள்ளே போகிறதுக்கு. உள்ளே போனேன் அப்படின்னா யூ கேன் சி ரைட் மோட், ட்ரிப் டீட்டெயில்ஸ், மை வெஹிக்கிள்ஸ், ப்ரிஃபரன்ஸ், இந்த 4 விஷயங்கள். ரைட் மோடுக்குள்ளே போனோம் அப்படின்னா அர்பன், ரைன், இந்த ரெண்டும் ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் வைக்கலாம் என்னன்னு தெரியல. இது ஆக்சுவலாக லாக் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் சேயிங் லைக் சர்வீஸில் வந்து நம்மளால் அன்லாக் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் இருக்குது. மேபி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து இதில் நம்மளால் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ட்ரிப் டீட்டெயில்ஸில் ட்ரிப் A, ட்ரிப் B, ட்ரிப் C அண்ட் இல்லை அதோட மொத்த இன்ஃபர்மேஷன் இதிலே வந்துடுது. இதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குது, எவ்வளோ நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்பீடு இதில் என்ன, டாப் ஸ்பீடு இதில் என்ன, எவ்வளோ ஃபியூல் கன்சியூம் ஆகிருக்குது, ஆவரேஜ் மைலேஜ் அந்த ட்ரிப்பில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. அண்ட் இஃப் யூ வாண்ட் we can reset as well. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ரீசெட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் சேம் அண்ட் டே ட்ரிப் மீட்டர். ஸோ இந்த டே ட்ரிப் மீட்டர் வந்து இன்றைக்கி என்ன எவ்வளோ பண்ணியிருக்கோம், லைக் என்ன எவ்வளோ ஸ்பீட் போயிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மணி நேரம் ஓட்டியிருக்கோம் அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷனும் அது வந்து டெய்லி ட்ரிப் மீட்டராக அது காட்டுது. அப்படி நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா மை வெஹிக்கிளுக்குள்ளே சர்வீஸ், இதில் வந்து சர்வீஸ் இன்டர்வல்ஸ், டியூ டேட்லாமே நமக்கு இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் சர்வீஸ் இருக்குது அப்படின்றதையும் காட்டுது. இது எல்லாமே இப்போதைக்கு வந்து நில்லாக இருக்கிறது காரணம் இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அப்படின்றதுனால வந்து இது எல்லாமே நில்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு இதில் டேட்டாஸ் டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட், இதில் உங்களுக்கு வந்து மைலேஜ் இங்கே இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் ஸ்பீட் நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க, ஆவரேஜ் ஸ்பீடு 0 to 60 உங்களால் பார்த்துக்க முடியுது. டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் யூ கேன் ரீசெட் திஸ் as well. அண்ட் லேப்ஸ், எஸ் யூ கேன் செட் த லேப்ஸ் as well. இந்த லேப்ஸில் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அதோட டைமிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை காட்டுது. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து நம்மளால் கனெக்டிவிட்டி, இது ஆக்சுவலாக வந்து ஸ்மார்ட் டெக்ஸ்ட் கனெக்ட் அப்படின்னு வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்மளால் வந்து நம்ம ஃபோனை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கனெக்ட் பண்ணி we can see the கால் நோட்டிஃபிகேஷன், அலர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். பட் ஃபார் தேட் உங்களுக்கு வந்து அந்த TVS கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப் தேவைப்படும். அண்ட் கனெக்டிவிட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா என்னென்ன டிவைஸ் பேராக இருக்குது அப்படின்னு காட்டுது. அண்ட் கால்ஸ் வந்து வந்தால் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமா ஆகக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த இதுவும் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே செட்டப், ஸோ இது பிரைட்னஸ் இப்போதைக்கு வந்து இது மேனுவலில் இருக்குது.
இது லெவல் 4 லெவல் 5. ஓ வாவ். ஸோ லெவல் 10 வரைக்கும் இருக்குது. ஐ திங்க் இப்போ உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஹிட் என்டர். ஓகே, பக்கா செட் ஆயிடுச்சு. அப்படியே வந்தோன்னா கிளாக் அது நம்ம ஆட்டோவோ செட் பண்ணிக்கலாம், நம்ம மேனுவலும் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டும் அப்படியே தான். அண்ட் டே அண்ட் நைட் மோட்ஸ். இப்போதைக்கு இது வந்து டே மோடில் இருக்குது. இப்போ நம்ம எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்னால் நைட் மோடுக்கும் மாற்றிக்க முடியும். ஆட்டோ செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அதுவே மாற்றிக்கும். டே டைமில் டே மோட்லேயும் நைட் டைமில் நைட் மோட்லேயும் இருக்கும். அவ்வளோதான் டிஸ்பிளே செட்டப். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா கஸ்டம் வெட்ஜெட்ஸ். இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு தெரியல. ஐ ஜஸ்ட் சேஞ்ச் தட் செட்டப். கஸ்டம் வெட்ஜெட் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து இந்த இடத்துல, அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத வந்து அங்கேயே நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ப்ரிஃபரன்ஸஸ்குள்ளே போயிட்டு கஸ்டம் வெட்ஜெட்டில் லேப் டைமர் வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஆவரேஜ் மைலேஜ் நான் பார்த்துக்கணும், இல்லாட்டி ஓடோமீட்டர் நான் பார்க்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, வெளியே வந்து பார்க்குறப்போ எனக்கு வந்து இப்போ ஓடோ காட்டும். ஒட்டுமொத்தமாகவே இந்த வண்டி 4.8 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு காட்டுது. அண்ட் அகெயின் ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஸ்பீட் அலர்ட். ஸோ எந்த ஸ்பீடில் போனால் நமக்கு வந்து அலர்ட் வரணும், லைக் இது காட்டணும் அப்படின்றது காட்டுது. we can increase that and decrease that as well. 160 வரை தான் செட் பண்ண முடியுது. இதோட டாப் வந்து டிவிஎஸ் கிளைம் பண்ணுறது 164ங்க. ஆனால் நம்ம பசங்க அதுக்கு மேலேயே அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். ஸோ இதோட சுவிட்சஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஹாரன், நம்ம 160 ஒரு 200 என்ன பார்க்குறோமோ அதோட கொஞ்சம் ப்ரீமியம் வெர்ஷனாக எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஹாரன் நல்லா இருக்குது. அண்ட் கில் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுது. ரைட். ஸோ இது எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கேளுங்க. ரைட், கிரேட். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இதோட டார்க் வெர்ஷன் உங்களுக்கு காட்டுறேன், லைக் நைட் மோடில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டிடுறேன். இதுதான் வந்து நைட் வெர்ஷன். பிரைட்டாக பக்காவாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸிங் வந்து 3,80,000 அந்த ரேஞ்சில் வந்து இதோட ஆன் ரோட் காஸ்ட். டைனாமிக் கிட்டோட இது ப்ரோ கிட். இதோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து 358. ரைட். ஸோ இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ரைட் ரிவ்யூ ரொம்ப சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. ஆக்சுவலாக இந்த பைக்கை நமக்கு ஆஃபர் பண்ணுறது வந்து அன்பு டிவிஎஸ் ராம்நாத். அவங்க தான் நமக்கு இந்த பைக்கை வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபார் தேம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போகிறேன். டெஃபினட்டாக நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பெரிய டிவிஎஸ் பைக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் விசிட் தேம். யூ கேன் டெஸ்ட் ட்ரைவ் திஸ் வெஹிக்கிள் அஸ் வெல். ஹோப் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரைட் ரிவ்யூ. இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ இன்னும் 1 or 2 days நான் அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் ஐ வில் see you there. அதுவரை ஸ்டே டியூன், ரைட் சேஃப், பாய்.